ஓம் சாந்தி. இன்றைக்கு பாபா உங்களுடையது எல்லாமே குப்தம் அப்படின்னு சொன்னார். எல்லாமே உள்ளுக்குள்ள செய்யக்கூடிய விஷயங்கள், வெளிப்பகட்டோ ஆடம்பரமோ இல்லை வெளியில தெரியக்கூடிய விஷயங்களோ இல்லை. ஸோ அந்த குப்தோன்ற பாயிண்ட்டு நான் இன்றைக்கு தீவிர முயற்சிக்கு எடுத்திருக்கிறேன். இன்னொரு பாயிண்ட் எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா, ஒரு தர்மம், ஒரு வழி, ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய வந்திருக்கிற அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்போ நாம அந்த ஒரு பாயிண்ட்டையும் முயற்சிக்காக, அதாவது தீவிர முயற்சிக்கு எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணணும் அப்படின்றது அந்த பாயிண்ட்டையும் எடுத்திருக்கிறேன். அப்போ குப்தம் அப்படின்னா என்ன? பாபா மறைமுகமா இருக்கிறார், வெளிப்படையா தெரியறது இல்லை. அப்போ பாபா யாரு? விதை. அவர் மறைமுகமாக தான் இருக்கிறார். அதுபோல நாம செய்யற முயற்சி எல்லாமே எப்படி இருக்கணும்? உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள், அது வெளியில தெரிய கூடாது. விதை வெளியில தெரிஞ்சிடுச்சுன்னா என்ன ஆச்சு? அதனால முதல்ல நம்ம லைஃப்ல ஃபெமிலியாரிட்டி அப்படின்றதே இருக்கக்கூடாது. நான் கொஞ்சம் ஏதோ செய்துட்டோம், நான் தான் செய்தேன் அப்படின்னு நீங்க தெரியப்படுத்திட்டீங்க, தெரியப்படுத்தணும்னு விரும்புறீங்கன்னா என்ன ஆகும்? அது நமக்கு பலன் கிடைக்கும். அந்த விதையின் மூலமா நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்காது, கிடைக்க முடியாது. அதனால நம்முடைய இதெல்லாமே குப்தமானது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்முடைய எண்ணம், நம்ம ஒரு ஒரு விஷயத்தை நினைக்கிறோம் அப்படின்னா அதுவும் உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேயா? நான் இந்த லட்சியம் வைக்கணும், நான் இந்த முயற்சி செய்ய போறேன், இந்த நிலை அடைய போறேன், அது உள்ளுக்குள்ள நீங்க சங்கல்பம் செய்றீங்க இல்லையா? அதுதான் விதை போல உள்ளுக்குள்ள இருக்கு. அது வெளிப்படையா தெரியக்கூடாது. நான் இது செய்யறேன்னு கூட அது ஒரு கான்டெக்ட்ல பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது போல இது குப்தம். உள்ளுக்குள்ள நான் போய் போய் செக் பண்ணணும். இப்பெல்லாம் வாட்ஸ்அப் மெசேஜ் வருது, சில விஷயங்கள் வருது, அப்படியே பார்ப்பாங்க, அப்படியே நல்லா இருக்குன்னு ஃபார்வர்ட் பண்றாங்களே தவிர தான் எதுவுமே கடைப்பிடிக்கிறது இல்லை இல்லையா? பாவம், அது இங்கே அங்கே என்ன ஆயிட்டு இருக்கு, திரிஞ்சிட்டு இருக்கோம் அந்த மெசேஜ், நல்ல மெசேஜா இருந்தா கூட. அது போல நம்ம சும்மா சொல்லிட்டே இருந்தோம், தீவிர முயற்சின்னு சொல்லிட்டே இருந்தோம்னா பிரயோஜனம் இல்லை. நமக்குள்ள என்ன பண்ணணும்? அந்த உள்ளுக்குள்ள செய்ய வேண்டிய ஒரு முயற்சி. அப்போ அந்த விதை நமக்கும், நம்ம ஒரு சங்கல்பம், இன்றைக்கு நம்ம எப்படி இருக்க போறோம் அப்படின்னு ஏதாவது என்ன பண்ணணும், ஒரு சங்கல்பம். இன்னைக்கு முரளியில என்ன சொல்லியிருக்காரோ, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ ஒரு விஷயத்த நீங்க எடுத்துக்கோங்க. உலகத்தை மாற்றக்கூடியவன் அப்படின்னு பாபா சண்டே முரளியில சொன்னார். நீங்க விஸ்வ பரிவர்த்தக், விஸ்வ கல்யாணக்காரி, உங்களை நீங்க மாத்திக்க முடியாதா அப்படிலாம் கேட்டார் இல்லையா? அந்த பாயிண்ட் இன்னைக்கு எடுத்துக்கலாம். நான் யாரு? விஸ்வ பரிவர்த்தக், உலகத்தை மாற்றுபவன், அதாவது உலகத்துக்கு நன்மை செய்பவன். அப்ப இது உள்ளுக்குள்ள அந்த சங்கல்பம் செய்துட்டீங்க இல்லையா? இந்த சங்கல்பம் என்ற விதை அது பலன் கொடுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? உலகத்திலேயும் விதை விதைக்கிறாங்க அப்படின்னா விதைச்சிட்டு சும்மா இருப்பாங்களா? என்ன செய்வாங்க? தண்ணீர் ஊத்துவாங்க, போதுமான வெளிச்சம் இருக்கான்னு பாக்குறாங்க, பராமரிக்கிறாங்க, வேலி எல்லாம் போட்டு, அல்லது பறவைகள் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை வச்சு எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது உரமும் போடுவாங்க இல்லையா? பூச்சி மருந்தோ, இன்செக்டிசைட், பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாம் போடலைன்னா அது என்ன ஆகாது? வளர்ந்து நமக்கு பலன் கொடுக்காது. அதுபோல நம்ம ஒரு சங்கல்பம் செய்துட்டோம், நம்ம தான் செய்துட்டோமே, விதை விதைச்சிட்டோமே அப்படின்னு இருந்தால் நல்லதுதான். அந்த சங்கல்பமும் செய்யாம எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இல்லையா? அதுக்கு சங்கல்பம் செய்யறது நல்லதுதான். அதோடு முடிஞ்சிடுச்சு முயற்சின்னு நினைக்க கூடாது. அதுக்கு தண்ணீர் ஊத்திட்டே இருக்கணும். அப்ப பாபா ஒரு முறையில சொல்லியிருக்காரு, பார் பார் யாத் கர்னா, அதுதான் என்னது? தண்ணீர் ஊத்துவது அப்படின்னா அடிக்கடி நீங்க என்ன சங்கல்பம் செய்திருக்கீங்களோ அதை அடிக்கடி நினைச்சு பார்ப்பது, ரிவைஸ் பண்றது, அடிக்கடி நினைக்கணும், பலமுறை நினைக்கணும் ஒரு நாள்ல. அப்போதான் நமக்கு இது போல சங்கல்பம் செய்திருக்கிறோன்ற அந்த விஷயம் அந்த எமர்ஜ் ரூபத்துல இருக்கும். அப்ப அந்த தண்ணீர் ஊத்திட்டே இருக்கணும்.
அடுத்தது வெளிச்சம் வேணும்னா என்ன அர்த்தம்? அப்பப்போ அந்த நிலையில இருந்து நீங்க என்ன சங்கல்பம் பண்ணியிருக்கீங்களோ, அந்த நிலையில இருந்து சகாஷ் குடுக்கணும். இப்போ விஸ்வ கல்யாணக்காரி அப்படின்னா, ஒவ்வொரு நேரமும் நான் விஸ்வ கல்யாணக்காரி நினைக்கும்போது, ஏதாவது ஒரு நாட்டுக்கோ, ஏதாவது ஒரு ஊருக்கோ, யாருக்கோ என்ன பண்ணணும்? சகாஷ் வந்து குடுக்கணும். வெளிச்சம், ஞான வெளிச்சம் வந்து நீங்க குடுக்கணும். பராமரிக்கிறதுன்னா இந்த இடத்துல என்ன? செக்கிங். உள்ளுக்குள்ள நான் செய்த சங்கல்பத்தின்படி நான் இருக்கிறேனா? அடிக்கடி, அடிக்கடி நான் என்னையே செக் பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் வந்து வேலி. நான் எப்படி இருக்கிறேன்? இல்லையா? பாதுகாப்பா நான் இருப்பேன். நான் இந்த சங்கல்பம் செய்திருக்கேன். நான் வந்து உலகத்தை மாற்றக்கூடியவன். அப்ப எனக்குள்ள வந்து நான் என் மாற்றத்தை கொண்டு வந்துட்டு இருக்கிறேனா அப்படின்னு அடிக்கடி செக் பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா நம்ம நம்ம என்ன சங்கல்பம் செய்தோமோ அந்த நிலையில இருக்க முடியும். இது வந்து அந்த செக்கிங். அட்டென்ஷன் வந்து உரம். அடிக்கடி நம்ம வந்து கவனமா இருக்கிறோம்னா, அது வளர்றதுக்கு நம்ம என்ன குடுத்துட்டு இருக்கிறோம்? உரம். தேவையான அந்த சத்து குடுத்துட்டு இருக்கிறோம். அட்டென்ஷன். இது இது இல்ல அப்படின்னா, நீங்க தண்ணீர் ஊத்தல, வெளிச்சம் போதுமான அளவிற்கு இல்ல, வேலி போடல, அல்லது உரம் போடலன்னா என்ன ஆகும்? செய்த அந்த விதைச்ச விதை வீணா போகும். அதுபோல நம்ம எவ்வளவோ சங்கல்பங்கள் செய்றோம். பாபா சொல்லும் போதெல்லாம் இப்படி செய்யணும். ஆமா பாபா நான் இப்படி இருக்கணும், இருக்கணும், இருக்கணும்னு நெனைக்கிறோம். ஆனா அதுக்கப்புறமா ம். இல்லையா? அதனால விடாம அது கன்டினியூட்டி இருக்கணும். டிஸ்கனெக்ட் ஆகக்கூடாது. அதுதான் தீவிர முயற்சி. அப்படி இருந்தா அந்த ஒரு லெவலுக்கு என்ன ஆயிட்டுருக்கும்? ஏதாவது ஒரு விஷயத்த ம். இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க என்ன சங்கல்பம் செய்றீங்களோ, ஏதாவது ஒண்ணு செய்யுங்க. அதை பற்றி ஒரு அவ்யக்த் முரளி ரெஃபர் பண்ணி, அதுல பாபா அதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு அந்த டீப்பா போகணும். விதை மேலேயே இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு பலன் குடுக்காது. மனமும், புத்தியும் நமக்கு வந்து பாபா குடுத்திருக்கக்கூடிய டூல்ஸ். அது மண்ண வந்து நீங்க எடுக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? தோண்டி எடுக்கணும்னா, ஏதோ கடப்பாரை வேணும், மண்வெட்டி வேணும், ஏதாவது ஒண்ணு வேணும். அதுபோல நம்மகிட்ட மனமும் இருக்குது, புத்தியும் இருக்கு. அந்த மனம், புத்தியில ஆழத்துல போகணும். அப்ப இந்த முரளி போதாது. இது ஓகே ரெடிமேடா இருக்கு. நாம என்ன பண்ணணும்? அ ஆ அது வேற ஒரு புக் நீங்க எழுதியிருக்கிற நோட்ஸோ, இல்ல அவ்யக்த முரளியோ எடுத்துட்டு, இந்த முரளில பாபா இத பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சர்ச் பண்ணணும். அப்போதான் கன்டினியூட்டி வந்து இருக்கும். இல்ல நம்ம நெனச்சாலே போதும். எப்படியோ நமக்கு அது வந்து எனக்கெல்லாம் அப்படிதான். ஏதாவது நெனச்சேன் அப்படின்னா, அது கிடைக்கிறது. ஆட்டோமேட்டிக்கா அது லௌகீக புக்ஸ்லேருந்து கிடைக்கிறது, அவ்யக்த முரளிலேருந்து கிடைக்கிறது, எங்கேயோ எப்படியோ வந்து ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குது. அதனால அந்த எண்ணமும் நமக்கு இருந்ததுன்னா, அந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம முயற்சி செய்த மாரி நமக்கே தோணும். இல்லைன்னா அப்படியே போயிட்டு இருக்கிற மாரி இருக்கும். ஒரு அரை பக்கமோ, கால் பக்கமோ, ஒரு பக்கமோ அவ்யக்த முரளி நீங்க என்ன பண்ணலாம்? அ அத எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வேண்டியது அதுல கிடைச்சிடும். அந்த முயற்சிக்கு வேண்டியது கிடைச்சிடும். எது கிடைக்குதோ அது பாபா குடுத்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கணும். அதனால இன்றைக்கு ஃபெமிலியாரிட்டி வேண்டாம். நேத்து பார்த்தேன் பெரிய பெரிய ஹோர்டிங்ஸ். சரி ஏதோ கல்யாணம் போல நெனச்சு பார்த்தா காது குத்துறது. அவ்ளோ பெருசு. அப்போ உலகத்துல எல்லாருக்குமே வந்து எவ்ளோ ஆசை இருக்கு. என்ன ஆசை? நான் என்னை வெளிப்படுத்திக்கணும். நான் எவ்ளோ பெரிய பணக்காரன், நான் எவ்ளோ என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன, நான் எப்படியெல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு எல்லாம் உலகத்துக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவ்ளோ பெருசா வைக்கிறாங்க. இப்ப நாம என்ன செய்யலாம்? நம்முடையதெல்லாம் குப்தம்னு சொல்லிட்டாரு. இல்லையா? நெற்றியிலே ஒண்ணும் இல்ல, கழுத்திலே ஒண்ணும் இல்ல. அவங்கெல்லாம் வந்து சன்னியாசின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனாலும் என்ன இருக்குது? அ எவ்ளோ வந்து அலங்காரம் எல்லாமே இருக்கு. அம் நல்லா நான் மதுபன்ல பார்த்தேன். சன்னியாசிகளுடைய அந்த சம்மேளனம் இருக்கும்போது, இவங்கலாம் வந்து இந்த இது மேலேயே அவங்க தங்க பீடம் கொண்டு வந்து போட்டு, அது மேல தான் உட்காருவாங்க. அவங்க ஷாலும், அவங்க அந்த இது கழுத்துல போட்டிருக்க ருத்ராட்சம் இல்ல. அதிலே டிஃபரெண்ட் டிஃபரெண்ட்டா எவ்ளோ வந்து டிசைனா கோல்டு, பட்டு, பீதாம்பரம் எல்லாமே நான் வந்து பார்த்தேன். மேக்கப் கூட பார்த்தேன். அவ்வளோ அடிச்சிட்டு, அவ்வளோ குங்குமம் எல்லாமே இருக்கு. நமக்கு பாபா எதுவும் இல்லன்ட்டாங்க. நம்மள பார்த்தாலும் அப்படிதான் இருக்கு. பரிதாபமா இருக்கு. எதுவும் இல்ல.
இல்லையா? ஏன்னா உள்ளுக்குள்ள. இப்போ சில நேரத்துல சொல்லுவோம், இதெல்லாம் இருந்ததுன்னா ஈஸியா ஆட்கள் வருவாங்க. பொழிவு இருக்குது. அது ஓகே. அந்த பொழிவுக்காக தான் வரணும். அது இருக்குது. எதுவுமே இல்லாமலும் இவங்க அந்த வைப்ரேஷன் நல்லா இருக்கு. பொழிவு இருக்குது. அந்த கலை ஜொலிப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. அது வேற விஷயம். நான் எதுக்கு இது சொல்லிட்டு இருக்கிறேன்னா, அந்த வெளியில எதுவும் இல்லாமலும் நம்மள வந்து நம்முடைய முயற்சி, நம்முடைய உள்ளுணர்வு, நம்முடைய மனநிலை வெளிப்படணும். அப்பதான் பாபா தென்படுவார். இல்லையா? இல்லன்னா எப்படி தென்படும்? இதுதான் தென்படும். எல்லாரும் ஈஸியா என்னதான் அவங்க வைராகிகளா இருந்தாலும், யாரா இருந்தாலும், அதுதானே கண்ணுக்கு தெரியுது. நான் சில நேரத்துல அவ்ளோ தேங்க்ஸ் சொல்வேன் பாபாவுக்கு. எப்படி எல்லாம் குப்தமா வச்சிருக்கே! இல்லையா? எந்த ஆடம்பரம், பட்டாட்டோப்பம் எதுவுமே இல்லாம எவ்வளோ அழகா பாதுகாக்கிற, உள்ளுக்குள்ளேயே வச்சு எங்கள வளர்க்கிற, பாலனை செய்ற, இல்லன்னா எங்க எங்க அடி வாங்க போறோம் நமக்கு தெரியாது. அதனால நான் ஃபெமிலியாரிட்டி என்ற அந்த அந்த விஷயத்துக்கு போகக்கூடாது. குப்தமா நான் இருக்கணும். இது ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம். இல்லையா? இது ஆழமா நம்ம வந்து போணும். அது ஒரு விஷயம் நம்ம வந்து வச்சிருக்கணும். அடுத்தது பாபா வந்து ஒரு வழி, ஒரு தர்மம், ஒரு ராஜ்யம். நம்ம முயற்சிக்கு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, எனக்குள்ள ஐடென்டிட்டி ஒரு ஐடென்டிட்டி இருக்கா? எனக்குள் ஒருவன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்குள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியாது. எத்தனை முகங்கள் இருக்கு நமக்கு தெரியாது. இல்லையா? வீட்டில் ஒரு முகம் இருக்கும், ஆஃபீஸில் ஒரு முகம் இருக்கும், சென்டருக்கு வரும்போது ஒரு முகம் இருக்கும், மதுபனுக்கு போகும்போது ஒரு முகம் இருக்கு. அவ்வளோ நல்ல யோகியா தனியா இருக்கும் போது ஒரு முகம் இருக்கு. இல்லையா? அப்போ ஒரு முகம் இருக்கணும். அப்படின்னா எப்பவுமே நான் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். அது ஒரு நாள்ல வரக்கூடிய விஷயம் இல்லை. தீவிர முயற்சி எல்லாம் அந்த மாதிரி இன்னைக்கு செய்தோ வந்துடுச்சுன்னாலும் சொல்ல மாட்டேன். முயற்சி வந்து தான். ஸ்லோவாக தான், மெதுவாக தான் அது வந்து போகணும், பிக்கப் ஆகும். எடுத்த உடனே வண்டி வந்து 4th கியர்ல 5th கியர்ல ஓட்ட முடியாது. இல்லையா? நடக்கிற வேகம், ஓடுற வேகம், அதுக்கப்புறம் தான் பிக்கப் ஆகும். அதுபோல நம்ம இன்னைக்கு முயற்சி செய்யணும். என்னுடைய முகம் ஒரே மாதிரியாக இருக்கா? இன்னைக்கு எத்தனை முறை என்னென்ன முகங்கள் மாறுச்சு? ஏன்னா அத்தனை சம்ஸ்காரங்கள் 84 பிறவிகள் அதுல விட்டுடுங்க. சத்தியுக திரேதாயுகத்துடைய முகத்தை விட்டுடுங்க. 63 முகங்கள் அந்த சம்ஸ்காரங்கள் இருக்குல்ல. ஆகல எந்த சம்ஸ்காரம் வந்து எப்போ வெளிப்படுது? வெறுப்பு முகம் வருதா? கோபத்தினுடைய முகம் வருதா? அமைதியினுடைய முகம் வருதா? என்ன வருது அப்படின்றது நம்ம உள்ளுக்குள்ளேயே இன்னைக்கு ஒரு முகம் இருக்கா? ஒரு வழி ஒரு ராஜ்யம்னா எனக்குள்ள ஒரு முகம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இன்னைக்கு ஃபுல் டே செக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ நமக்கே தெரியும் எப்பப்போல்லாம் நம்ம மாறுவோம். நம்ம மாறும் போதே நமக்கு வந்தா ஒரு முகத்துல நான் இருக்கணும், என்னுடைய ஒரே முகம்தான் எப்பவுமே தெரியணும்னா உடனே என்ன ஆயிடும்? உள்ளுக்குள்ள மாற்றம் வந்து வந்துடும். அதனால இன்னைக்கு இந்த ஒரு ப்ராக்டிஸும் அதுவும் செய்யணும். அதுக்காக ஒற்றுமையா இருக்கணும்னு தான் சொன்னாரு. இதுவும் வேணும் இல்லையா? நான் ஒரே முகமா இருந்தேன்னா ஒற்றுமை அங்க டிஃபிஷியன்சி இருக்காது இல்ல. நான் ஒரு முகமா இல்லாததுனால தானே அந்த ஒற்றுமை இல்லாம போகுது. அப்போ இதை பற்றியும் நம்ம இன்னைக்கு சிந்தித்து அதற்காக முயற்சியும் செய்யணும். அப்போதான் நான் எப்போ மாறுவேனாவது நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் மாறுறதுக்கு டயக்னைஸ் பண்ணணும் இல்லை. முதல்ல என்ன நோயினே நம்ம டயக்னைஸ் பண்ணல. ஏன் நான் இப்படி ரியாக்ட் பண்றேன், நான் ஏன் இப்படி பேசுறேன், நான் ஏன் இப்படி அழறேன், நமக்கே தெரியாது இல்லையா? அதனால அதையாவது நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணணும். அதனால அந்த ஒரு முயற்சி செய்யுங்க. அடுத்தது வந்து யோகத்திற்கு. நேத்துக்கு வந்து எக்ஸ்ட்ரா யோகத்தினுடைய சார்ட் பண்ணீங்களா? யோகத்தினுடைய சார்ட் எக்ஸ்ட்ரா கொஞ்ச நேரம் பண்ணி, ஏதோ கொஞ்ச நேரம் 1 hour முடியலன்னாலும் ஏன்னா போகும்போது வரும்போது நினைவு இருக்கும். ஆனா உட்கார்ந்து செய்யும் போதுதான் நம்ம ஜெயிக்க முடியும். ஏன் சொல்றேன்னா, உட்காரும் போதுதான் தும்மல் வருது, இரும்பல் வருது, நமுச்சல் வருது. மற்ற நேரத்துல எல்லாம் வராது. மற்ற நேரத்துல எல்லாம் வராது. அப்போதான் சொரிஞ்சிக்கணும்னு தோணுது. இதெல்லாம் என்னது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இல்ல யார் வந்தாங்க யார் போனாங்கன்னு பாக்குறது,
இல்லை ஏதாவது ஒரு விஷயம் புத்தி ஓடுது, புத்தி நிற்கணும், ஸ்திரமா உட்காரணும், புத்தியும் ஸ்திரமாக நிற்கணும். அப்போதான் ஒரு நல்ல யோகியாக ஆக முடியும். அதனால இன்றைக்கு நீங்க 5 மினிட்ஸ் யோகா பண்ணாலும் சரி, ஸ்திரமா உட்கார்ந்துட்டு ஸ்திரமா யோகா பண்ண பழகிக்கோங்க. அப்போதானே விகர்மம் விநாசம் ஆகும். இல்லைன்னா ஏதோ அலைகள்ல விளையாடுற மாதிரி இருக்கும். பாபா நினைவு விகர்மம் ஆகாம இருக்கும். ஆனா விகர்மம் அழியணும் இல்லையா? அதுக்கு நான் அது பிராக்டிஸ் ஆயிடணும். எப்போ நான் யோகத்துல உட்கார்ந்தாலும் எப்படி உட்காரணும்? ஸ்திரமா, பாடி கூட ஸ்திரமா இருக்கும். உங்க பாடி ஸ்திரமாயிடுச்சுன்னா உங்களுடைய மனமும் புத்தியும் தானாகவே ஸ்திரமாயிடும். இல்லைன்னா குழந்தைகள் மாதிரி யாருன்னா வீட்டுக்கு வந்துட்டாங்க, பெரியவங்க பிஸி ஆயிட்டாங்க, இந்த குழந்தைங்க அப்போதான் எனக்கு தண்ணி வேணும், அப்போதான் எனக்கு இது வேணும், பசிக்குது, ஏதாவது ஒன்று கேட்கும். கண்டுக்கல அப்படின்னா எதையாவது போட்டு தொப்புன்னு அடிச்சு கீழே போடும், உடைச்சிட்டு. அப்போதான் அட்டென்ஷன் சீக்கிங் இல்லையா? அந்த மாதிரி செய்யாம ஸ்திரமா நம்ம உட்காரணும். நான் நினைச்ச மாதிரி அப்போதான் சங்கல்பத்தின் சித்தி நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி சங்கல்பத்தின் சித்தி யாருக்கு இருக்கும்? நினைச்சே அடைஞ்சே, அதுதான் சித்தி. நான் இன்னைக்கு 10 மினிட்ஸ் ஸ்திரமா உட்காரணும், யோகா பண்ணணும்னு நினைச்சீங்க, அதை செய்து காட்டிட்டீங்கன்னா சித்தி மாதிரி, சித்தி அடைஞ்சிட்டீங்க. அந்த மாதிரி ஆத்மாக்கள் தான் எனக்கு உதவியாளர்கள் அப்படின்னு சொல்றார் பாபா. அப்போ பாபாவுக்கு நீங்க உதவியாளர்களாக இருக்கணும்னா, என்னால முடிஞ்சது செய்யறேன், எப்போ முடியுமோ அப்போ நினைக்கிறேன்னெல்லாம் உதவியாளர்கள் ஆக முடியாது. பாபா அது ஒன்றும் வேண்டான்னு சொல்லலை, நீங்க ஆக முடியாது. டச் அந்த நேரத்துல வயர்லெஸ் தானே சொன்னார் பாபா. அப்போ வயர்லெஸ் எப்போ வேலை செய்யும்? வைஸ்லெஸ். எப்போ அவ்வளோ கம்ப்ளீட்டா தூய்மையா நம்ம இருப்போமோ அப்போதான் அந்த வைஸ்லெஸ் மைண்ட் வேலை செய்யும். அப்போதான் அந்த புத்தி வேலை செய்யும், முடிவெடுப்போம். பாபாவுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம உதவியாளராக இருக்க முடியும் இல்லையா? அதனால இதெல்லாம் இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணணும். அப்போதான் ரியல்ல அந்த சிச்சுவேஷன் வரும்போது நம்ம சித்தி ஸ்வரூபம் ஆக முடியும். ஓம் சாந்தி. நான் ஆத்மா, உள்ளுக்குள் இருக்கின்றேன், மறைமுகமாக இருக்கின்றேன். எப்படி விதை மறைமுகமாக பூமிக்குள் இருக்கிறதோ அதேபோல் மனமும் புத்தியும் ஆத்மாவிற்குள் மறைமுகமாக இருக்கிறது. இன்று நாள் முழுவதும் எந்த ஒரு ஷோவும் செய்யாமல், ஆடம்பரம் இல்லாமல், வெளி பகட்டு இல்லாமல், உள்நோக்கு முகமுடையவனாகி நான் என்னையே சோதனை செய்து கொண்டே இருப்பேன். நான் செய்த சங்கல்பத்திற்கு, என்னுடைய லட்சியத்திற்கு தண்ணீர் ஊற்றிக்கொண்டே இருப்பேன். அதாவது நான் இன்று இந்த லட்சியம் வைத்திருக்கிறேன் என்பதை மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்து கொண்டே இருப்பேன். அந்த சொரூபத்தில் இருந்து சகாஷ் கொடுப்பேன். சகாஷ் என்ற வெளிச்சத்தை கொடுப்பேன். கவனமாக இருந்து அந்த எண்ணம் பலனளிக்கக்கூடியதாக ஆக்குவதற்கு முயற்சி செய்வேன், பராமரிப்பேன். அதற்கு சம்பந்தப்பட்ட ஒரு அவ்யக்த முரளியை படித்து எக்ஸ்ட்ரா
உரம் கொடுப்பேன். இன்று நாள் முழுவதும் நான் ஒரு முகம் உடையவனாக இருப்பேன். தனியாக இருக்கும் போதும் அதே முகம், வீட்டில் இருக்கும் போதும் அதே முகம், ஆபீஸுக்கு சென்றாலும் அதே முகம், சென்டருக்கு வந்தாலும் அதே முகம், மதுபனுக்கு சென்றாலும் அதே முகம். ஒரு முகமுடையவனாக இருப்பேன், அதாவது ஒரு குணத்தில் இருப்பேன். ஒரு உள்முகத்தில் இருப்பேன். ஸ்திரமாக அமர்ந்து யோகா செய்வேன். ஸ்திரமாக அமருவதற்கான யுக்தி, எப்பொழுது நீங்கள் யோகத்தில் அமர்ந்தாலும் நான் உலக மேடையில் அமர்ந்திருக்கிறேன், உலகமே என்னை பார்த்து கொண்டிருக்கிறது என்று நினைக்க வேண்டும். அல்லது நான் சென்டரில் கதியில் அமர்ந்து யோகா செய்ய வைத்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்க வேண்டும். அப்பொழுது ஸ்திரமாக இருந்து யோகா செய்ய முடியும். இதுபோல் இன்று நாள் முழுவதும் பல முறை ஸ்திரமாக இருந்து யோகா செய்வேன். முயற்சி செய்வேன், அதற்காக பயிற்சி செய்வேன். பயிற்சி மற்றும் முயற்சியின் மூலம் சித்தி சொரூபம் ஆகுவேன். ஓம் சாந்தி.